வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 24ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்படியும் 5 மணி கரெக்ட்டா உங்களுக்கு வீடியோ வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில ஜனவரி 23ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் மக்களே. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்காக வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் உடைய பேர் வந்து கேசிபிடி அப்படிங்கிற ஆப். அடுத்த கேள்வி, முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு, ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடைபெற்றதுன்னா குஜராத்ல காந்தி நகர்ல. அடுத்த கேள்வி, எந்த மாநிலத்துல வந்து நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கு வருடத்திற்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல. அடுத்த கேள்வி, சிஎஸ்ஐஆர் உடைய இன்னோவேஷன் காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிப்பு வளாகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா மும்பை மகாராஷ்டிரால. ரத்னகிரி பௌத்த தளம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து ஒடிசால. ஒருத்தன் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ரத்னகிரி மகாராஷ்டிரால சார் இருக்கு. மகாராஷ்டிராலயும் ஒரு ரத்னகிரி இருக்கு, ஒடிசாலயும் ஒரு ரத்னகிரி இருக்கு. ஓகே, ரத்னகிரி ஒடிசால இருக்கக்கூடிய ரத்னகிரி வந்து பௌத்த மதத்தலம், அதான் வந்து புத்திஸ்ட் சைட்னு கொடுத்தேன். ஓகேவா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கவசம் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கேரளால. அடுத்தது பங்சோ பாஸ் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் எங்க நடைபெற்றது அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்துல. டெல்லி ஹைகோர்ட் உடைய சீஃப் ஜஸ்டிஸ் தேவேந்திர குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஹேட்ரிக் விக்கெட் இந்த வேர்ல்ட் கப்ல எடுத்தது யார் அப்படின்னா வைஷ்ணவி சர்மா. அடுத்தது வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது சொல்ல மாட்டேன், பராக்கிரம் திவாஸ் அதாவது வந்து டே ஆஃப் வேலர், அதாவது வீர தீர செயல்களுக்கான தினம். ஓகேவா. அதாவது வீர தினம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. சுபாஷ் சந்திர போஸ் உடைய பிறந்த தினத்தை வீர தினமா கொண்டாடுற ஜனவரி 23. இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் மக்களே. ஜனவரி 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல வந்து நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். சோ தமிழ்நாடு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நேத்து, அதாவது முந்தா நேத்து பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு அறிவிப்புலாம் விட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சிறப்பான அறிவிப்பு இருக்கு, எல்லாரும் காத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டிருந்தாங்க. சோ அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காரு. சோ பிக்சர்ல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாட பத்தி தான் பேச போறோம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க மக்களே. சோ அந்த புத்தகத்துடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இரும்பின் தொன்மை, அதாவது வந்து ஆன்டிக்யூட்டி ஆஃப் அயன். ஓகேவா. இப்ப அவர் சொன்ன சம்பவம் என்ன, அதாவது என்ன சிறப்பான சம்பவம் அப்படின்னா, இப்ப அயன் ஏஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம வந்து ஹிஸ்டரியில வந்து படிச்சிருப்போம் அயன் ஏஜ், இரும்பு காலம். சோ இரும்பு காலம் எங்கேயோ ஆரம்பிச்சு, அங்கெங்கேயோ ஆரம்பிச்சு, நார்த்ல ஆரம்பிச்சு, வடக்குல ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம்ல. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, இரும்பு காலம் வந்து எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா தமிழர் நிலத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே. ஓகே, 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து தமிழர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த இரும்பு சம்பந்தமாலாம் அவங்க டீல் பண்ணியிருக்காங்க. அதனால அயன் ஏஜ் அப்படிங்கிறது, இரும்பு காலம் அப்படிங்கிறது 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்திருக்கு. அப்போ தமிழர் நிலத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இத வந்து நம்மளுடைய முதல்வர் சும்மாலாம் சொல்லல மக்களே. என்ன அப்படின்னா, அதாவது நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய தேசிய அளவுல இருக்கக்கூடிய ஆய்வகமா இருக்கட்டும், இல்ல வந்து சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய ஆய்வகமா, இப்ப சர்வதேச அளவுல பாத்தீங்க அப்படின்னா புளோரிடா, அமெரிக்கால புளோரிடால ஒரு இது இருக்கு, பீட்டா அப்படிங்கிற ஒரு ஆய்வகம். அங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியால எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பூனேல ஒரு ஆய்வகம் இருக்கு, பீர்பால் சகானி அப்படிங்கிற ஒரு ஆய்வகம். அதே மாதிரி அகமதாபாத்ல வந்து நமக்கு நேஷனல் பிசிக்ஸ் லெபார்டரி, இயற்பியல் ஆய்வகம் அப்படின்னு ஒன்று இருக்கு, தேசிய இயற்பியல் ஆய்வகம். அங்கேயுமே என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா நம்ம தமிழ்நாட்டுல கிடைச்ச அங்கங்க இந்த அகழாய்வுல கிடைச்ச அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. சோ நமக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் நமக்கு கீழடி அப்படிங்கிறதே எல்லாருக்கும் தெரியும். கீழடி அப்படிங்கிறது நமக்கு வரும்போது வந்து அதாவது 6th செஞ்சுரி பிசி, அதாவது 6வது நூற்றாண்டிலே வந்து இந்த தமிழர்கள் வந்து நகர்ப்புற நாகரிகத்துல சிறந்து விளங்குனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு, அர்பன் சிவிலைசேஷன்ல. அதே மாதிரி வந்து இந்த சிவகலை, அந்த நம்ம தூத்துக்குடி அகழாய்வுல நம்ம பார்க்கும்போது என்ன தெரிஞ்சு அப்படின்னா 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழர்கள் வந்து நெல்லு போட்டு அரிசி விளைவிச்சு சாப்பிட்டாங்க. அந்த பொருணை இந்த நதிக்கரையில வந்து
அரிசி விளைவிச்சு சாப்பிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு அகழாய்வுலயும் நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்கள் தெரிஞ்சு தமிழர் பண்பாட வந்து எங்கேயோ அதாவது வந்து மூத்த குடி தமிழ் அப்படிங்கறத வந்து மேலும் மேலும் பறைசாற்றிட்டு இருக்கு மக்களே. சோ அதற்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணதான் வந்து இந்த இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு புத்தகம் தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நடந்த ஃபங்க்ஷன்ல வந்து இன்னும் சில விஷயங்கள் பண்ணாங்க. என்ன அப்படின்னா வந்து மியூசியம் கட்ட போறாங்க, அருங்காட்சியகம் கட்ட போறாங்க மக்களே. 2 இடங்கள்ல என்னென்ன இடங்கள் அப்படிங்கறத பார்த்தலாம். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம். ஓகே, கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்தில் அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டது அப்படின்னா அரியலூர் மாவட்டம். சோ அரியலூர் மாவட்டத்துல கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு. உண்மையிலே இதெல்லாம் அதாவது சோழர் காலத்தினுடைய ஒரு சிறப்பு. இதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல, ஆனா பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஒரு நாளாவது ஒரு வாட்டியாவது போகணும். ஓகே, சோ அரியலூர்ல தான் வந்து இது அமைந்திருக்கு. அதே மாதிரி இங்க வந்து மியூசியம், அதே மாதிரி கீழடியிலேயே வந்து அருங்காட்சியகம் தான் கட்ட போறாங்க. ஆனா வந்து அது வந்து ஓபன் மியூசியம். ஓகேவா, அது ஓபன் மியூசியம் கட்ட போறாங்க. அதே மாதிரி கீழடிக்காக ஒரு தனியா ஒரு வெப்சைட்டும் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட்டை போய் பாருங்க மக்களே. இந்த வெப்சைட் நான் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு அங்க அங்க நடக்கிறத இங்க இருந்தே நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அந்த அந்த 360 டிகிரி இங்க இருந்தே நம்ம பார்க்கலாம். ஓகேவா, சோ இது எல்லாமே நம்மளுடைய தமிழர்கள் பண்பாட்டுக்கான ஒரு மீட்டிங் தான், வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியை தான் நேத்து நம்மளுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் போய் கலந்துகிட்டு இது எல்லாத்தையும் வந்து அறிவிச்சிருக்காரு. ஓகேவா, சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் போயிடலாம். தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா கையை நல்லா ஒஸ்திட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவருதான் நம்மளுடைய ஆஹ் விளையாட்டுத்துறைன்னு வாயில வருது, விளையாட்டுத்துறையில சுகாதாரத்துறை அமைச்சர். ஓகேவா, ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவருடைய பெயர் வந்து ஜே.பி. நட்டா மக்களே. சோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஜே.பி. நட்டா. ஓகேவா, இந்த நட்டா தான் வந்து ஹெல்த் மினிஸ்டர். ஹெல்த் சம்பந்தமா தான் ஒரு நியூஸ் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா வேர் வாஸ் த நேஷனல் ட்ரைபல் ஹெல்த் கான்க்ளேவ் 2025 ஹெல்த், தேசிய பழங்குடியினர் சுகாதார மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில தான். மோஸ்ட்லி மாநாடு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில தான். நமக்கு பழங்குடியினர் சொல்லும்போது இந்தியாவிலே வந்து பழங்குடியின மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய மாநிலம் எது, அதாவது ட்ரைபல் பாப்புலேஷன், பழங்குடியின மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்திய பிரதேஷ்ல அதிகமான ட்ரைபல்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன தெரியுது, ஏதோ மலை மாதிரி இருக்கா? சோ மலை இல்ல, இது வந்து பாறை. என்ன பாறை அப்படின்னா பனிப்பாறை. ஓகேவா, இப்ப நமக்கு இந்த காலநிலை மாற்றம் இந்த காரணங்களால என்ன அப்படின்னா பனிப்பாறைகள் எல்லாம் உருகிட்டே வருது மக்களே. சோ இதனால வந்து மிகப்பெரிய அளவுல இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் நமக்கு ஏற்படும், நிறைய பாதிப்புகள் ஏற்படும். சோ அதனால இந்த பனிப்பாறைகளை காப்பாத்துறதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஆண்டாண்டு வந்து இந்த 2025 அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம், மறுபடியும் இப்ப இது செய்திகள்ல வந்திருக்கு, அதனால பாக்குறோம். which year is considered as the international year of glacier preservation, எந்த ஆண்டு சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 2025. யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா யுனெஸ்கோ அப்படிங்கிற அமைப்பு இருக்காங்க மக்களே. சோ யுனெஸ்கோ அப்படிங்கிற அமைப்பு WMO. ஓகேவா, இந்த யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், தமிழ்ல ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு. ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் 16 1945 ஆரம்பிக்கப்பட்டது மக்களே. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பாரிஸ் பிரான்ஸ்ல தான் இதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. இதனுடைய ஹெட் யார் அப்படின்னா ஆட்ரே அசோலே அப்படிங்கிறவங்க. ஆட்ரே அசோலே தான் இதனுடைய ஹெட் அப்படிங்கிறவங்க. சோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படினாலும் கேட்டா ஆன்சர் போடணும். எஜுகேஷனல் சயின்டிபிக் கல்ச்சர். நவம்பர் 16 வந்து யுனெஸ்கோ தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். ஓகேவா, WMO அப்படிங்கிறது வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஓகேவா, தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா உலக வானிலை அமைப்பு. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1950 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு மக்களே. சோ இந்த 2 அமைப்பும் சேர்ந்துதான் வந்து இந்த 2025 இந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்தோம். 2025ல மொத்தம் 4 முக்கியமான ஆண்டுகள். ஓகேவா, அதாவது உலக அளவுல பேசப்படும்போது, அதாவது ஒண்ணு வந்து இந்த கிளேசியர் பிரிசர்வேஷன் பனிப்பாறை பாதுகாப்பு, இன்னொன்னு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட். ஓகேவா, அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான ஆண்டு 2025. எல்லாரும் நம்பிக்கையா இருப்போம், நம்ம வந்து கண்டிப்பா நம்ம படிக்கிற எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. அதற்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு 2025 குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு. அதே மாதிரி சர்வதேச கூட்டுறவு ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ்.
அப்படிங்கிறது 2020. அப்போ இந்த 2025ல மொத்தம் 4 ஆண்டுகள் இருக்கு மக்களே. ஒன்னு பனிப்பாறை பாதுகாப்பு, கிளேஷியர் பிரிசர்வேஷன், பீஸ் அண்ட் ட்ரஸ்ட், குவாண்டம் சயின்ஸ் டெக்னாலஜி, கோஆபரேட்டிவ்ஸ். இந்த 4மே இருக்கு அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். யாருக்கு இன்னைக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவருக்குதான். ஓகேவா? இவரை என்னவா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க, எங்க அப்பாயின்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்துடலாம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு கம்பெனிக்கும் செக்ரட்டரி இருப்பாங்களா மக்களே, அவங்க எல்லாருக்கும் ஒரு அமைப்பு. இந்திய நிறுவன செயலாளர்கள் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தனஞ்சய் சுக்லா அப்படிங்கிறவர். இந்த அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா 1968ல ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில தான் இருக்கு. யார் தலைவர் அப்படின்னா தனஞ்சய் சுக்லா. யார் துணை தலைவர், வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா பவன் சந்தக் அப்படிங்கிற துணை தலைவர். இந்த சஞ்சீவ் ரஞ்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, இவர் யார் அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் ஒண்ணு இருக்கு. அதாவது இந்திய பெருங்கடல் ரிம் சங்கம். இந்திய பெருங்கடல் ரிம் சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ இதனுடைய செக்ரட்டரி ஜெனரலா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இதனுடைய செக்ரட்டரி ஜெனரலா யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு சஞ்சீவ் ரஞ்சன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு மக்களே. இந்த அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா 1997ல ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா மொரீஷியஸ்ல இருக்கு. மொரீஷியஸ்ல எபீன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. எபீன் அப்படிங்கிற இடம் மொரீஷியஸ்ல இருக்கு. சோ மொரீஷியஸ் நாட்டுல இதனுடைய தலைமையகம் இருக்கு. சஞ்சீவ் ரஞ்சன் அதுக்கு இந்தியாவை சேர்ந்தவர் செக்ரட்டரி ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி அமிதாவ் கோஷ் இருக்காருல்ல, இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வைல்டு ஃபிக்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதியது யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு அமிதாவ் கோஷ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவார்டு. யாருக்கு என்ன அவார்டு, யார் பேர்ல அவார்டுனா யாருன்னு தெரியுதா? நேத்து தான் பார்த்தோம், இப்ப கூட பார்த்தோமே, பராக்கிரம் திவாஸ், சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பெயர்ல வந்து நம்ம இந்தியாவில வந்து ஒரு விருது கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க, எவ்வளவு காசு கொடுப்பாங்க, இந்த வருஷம் யார் ஜெயிச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதாவது விச் ஆர்கனைசேஷன் ரிசீவ் சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் 2025. எந்த அமைப்பு சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் விருது 2025 பெற்று? புரஸ்கார்னா ஹிந்தில விருது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த விருது எதற்காக அப்படின்னா முக்கியமா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்காக. அதாவது பேரிடர் மேலாண்மையில நல்லா பண்ணக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள், இது 2 கேட்டகரியில கொடுப்பாங்க. இன்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கறதுலயும் கொடுப்பாங்க, இண்டிவிஜுவல்லையும் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து இந்த வருஷத்துக்கானது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இன்காய்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. இன்காய்ஸ்னா என்ன அப்படின்னா இந்தியன் நேஷனல் நமக்கு இதுக்கு முன்னாடி கூட டிஎன்பிசில இந்த இன்காய்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. மெயின்ஸ்ல கூட ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஞாபகம். இன்காய்ஸ் பத்தியோ இல்ல இன்காய்ஸ் தான் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா எந்த இயர்னு ஞாபகம் இல்ல. இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். ஓகேவா? பெருங்கடல், அதாவது நமக்கு பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம். பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான, அதாவது ஓஷன், பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம். இதுதான் தமிழ். ஓகே, பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது எங்க அமைந்திருக்கு அப்படின்னா 1999ல ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு மக்களே. இது எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதுல வந்து நான் சொன்னேன் 2 விதமா கொடுப்பாங்க. ஒண்ணு அமைப்புகளுக்கு, இன்னொன்னு தனிநபர்களுக்கு. இப்ப அமைப்புல வந்து யாராவது விருது வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 51 லட்சம் அந்த அமைப்பு கொடுப்பாங்க. அதை வந்து அவங்க அந்த பேரிடர் மேலாண்மைக்கு பயன்படுத்திக்கலாம். இது தனிநபர்களா இருந்தா 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. 51 லட்சம் ரூபாய், இங்க 5 லட்சம் ரூபாய். 51 லட்சம், 50 லட்சம் இல்ல, 51 லட்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்காய்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான தினங்கள். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான தினம். அதாவது நான் வந்து இந்த ஒரு ஷார்ட்கட் வந்து இதை வந்து நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து ஒவ்வொரு ஜனவரி வரும்போதும் சொல்றது. அதாவது பெண் குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னா வந்து கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்து அப்படியே செட்டில் பண்ணி வச்சிடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பெண் குழந்தைகள் வச்சா படிக்க வைக்கணும். அவங்க எவ்வளவு தூரம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ படிக்க வைக்கணும். அப்போ வந்து பெண் குழந்தைகள் கல்வி, அப்போ பெண் குழந்தையும் கல்வியும் ஒண்ணு. சோ அப்ப பெண் குழந்தையும் கல்வின்னு சொல்லும்போது இந்த 2 தினமும் இருக்கு. அதாவது தேசிய பெண் குழந்தைகள் தினமும் சர்வதேச கல்வி தினமும் ஒரே தினம். என்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு ஜனவரி 24. தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. இது 2008ல இருந்து நம்ம கொண்டாடுறோம் மக்களே இந்தியால. இன்னொரு விஷயம் வந்து நமக்கு இனி அடுத்த மாசம், இது இந்த ஜனவரி 24 போச்சு. பிப்ரவரி 24 பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டே.
அதாவது மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். தமிழ்நாட்டுல மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் அப்படின்னு மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். ஸ்டேட் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டே அப்படியே ஒரு மாசம் கழிச்சு. ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து இது ஸ்டேட் நேஷனல் பார்த்துட்டோம். அப்ப சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 11. சர்வதேச இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்டு டே அப்படின்னு என்னைக்குன்னு கேட்டாங்கன்னா அக்டோபர் 11 அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன், சர்வதேச கல்வி தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா அதுவும் இன்னைக்கு ஜனவரி 24. சோ இதுக்கு கருப்பொருள் இன்னும் வந்து அபிஷியலா கவர்மெண்ட் வெப்சைட்ல அப்டேட் ஆகல. ஒவ்வொன்றும் நியூஸ் பேப்பர்ஸ்ல மாறி மாறி கொடுத்துருக்கு. அபிஷியலா வெப்சைட்ல அப்டேட் ஆனோடனே நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சோ இதுல சர்வதேச கல்வி தினம் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 24. சோ இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா ஏஐ அண்ட் எஜுகேஷன், அதாவது அப்படியே தமிழ்லையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. செயற்கை நுண்ணறிவு மற்றும் கல்வி கூட என்ன அப்படின்னா preserving human agency in the world of automation. preserving human agency in a world of automation அப்படிங்கிறது. ஓகேவா? அதாவது நமக்கு தன்னியக்க உலகில் மனிதர்கள், அதாவது மனித முகமையை காத்தல். தன்னியக்க உலகில் மனித முகமையை காத்தல், செயற்கை நுண்ணறிவு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் கேட்பாங்க, கேட்டா அப்படியே ஆன்சர் போட்டுருங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சர்வதேச கல்வி தினம் பார்த்தோம் ஜனவரி 24. அப்போ நமக்கு வந்து தேசிய கல்வி தினம் நேஷனல் எஜுகேஷன் டே என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 11. அங்க வந்து நம்ம சர்வதேச அக்டோபர் 11 பார்த்தோம். நம்ம எப்படி ஒரு கொலாபரேஷன் பாருங்களேன். அதாவது நவம்பர் 11 வந்து தேசிய கல்வி தினம். ஓகேவா? அங்க அக்டோபர் 11 வந்து சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மௌலானா அபுல் கலாம் ஆசாதுடைய பிறந்த தினத்தை நம்ம கொண்டாடும். அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் தினமொரு திட்டம். தினமொரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன். ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் பாக்குற முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக்கை பண்ணிட்டு பாருங்க மக்களே. உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதனால மறக்காம ஒரு லைக்கை பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படி ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு பாருங்க. சோ இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? ஆல்ரெடி அன்னைக்கு நம்ம பார்த்தோம். 25 ஜூன் 2015 ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல பார்த்தோம். இந்த இயர் டேட்லாம் முக்கியம் சில கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். இது எந்த அமைச்சகம் கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். தமிழ்ல வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 சிட்டியை முதல்ல செலக்ட் பண்ணி அதை நல்லா டெவலப் பண்ணும். அதாவது டெவலப்னா 360 டிகிரி டெவலப்மெண்ட். அதாவது அங்க ஹெல்த், எஜுகேஷன், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது அந்த திடக்கழிவு மேலாண்மை எல்லாத்துலயும் பக்காவா பண்ணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 50% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, 50:50. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னா 50% சென்ட்ரல் கவர்மெண்ட், 50% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து 11 சிட்டிஸை முதல்ல செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த போயிடலாம் கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல. இந்த பேட்டி பச்சோ பேட்டி படம் நான் சொன்னேன். அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்கீம்னு பார்க்கும்போது அதுல நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அதுல வந்து நிறைய விஷயங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர் பண்ணும். ஆனா அந்த ஸ்கீமோட அபிஷியல் வெப்சைட்ல போகும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசா தெரியுது. ஓகே, அதாவது இதுல சைல்ட் செக்ஸ் ரேஷியோ நம்ம வந்து இதோட ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு நினைச்சோம். ஓகே, ஆனா ஆப்ஜெக்டிவ் கிடையாது. சோ இதை தவிர இது எல்லாமே கிளீனா அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவன் ஆப்ஜெக்டிவா கொடுத்துருக்கான். சோ அதனால நம்ம வந்து இனிமே ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது அபிஷியல் வெப்சைட்ல இருந்தே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் எடுத்து. சோ சைல்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மியானனாலதான் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஆனா சைல்ட் செக்ஸ் ரேஷியோவை உயர்த்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அபிஷியல் டாக்குமெண்ட்ல இல்ல, ஆப்ஜெக்டிவ்ல அந்த வெப்சைட்ல இல்ல. சோ அதனால இதுதான் 3 கிடையாது. குழந்தை பால் விகிதத்தை குறைக்க அப்படிங்கிறது ஆன்சர் கிடையாது. அடுத்து இன்னைக்கான கேள்வி, which of the following has recommended that the National Judicial Council should be authorized to lay down the code of conduct for judges? நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதி குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று பின்வருவற்றுள் எது பரிந்துரை செய்தது? ஆப்ஷன் ஏ ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ஆப்ஷன் பி சர்க்காரியா ஆணையம், ஆப்ஷன் சி இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த செகண்ட் ஏஆர்சி, டி வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல பத்தி பார்த்தலாம். இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து
செப்டம்பர் 2025 குரூப் 2 எக்ஸாம் வரைக்குள்ள எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் ஆயிரும். வாரந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். வாரந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப்பும் அனுப்பிடுவோம். இது கூட டெஸ்ட் லிங்க்கும் இனிமே அனுப்ப போறோம் மக்களே. சோ இது மாதிரி மாசத்துக்கு 4 பிடிஎஃப் வரும் உங்களுக்கு. பிளஸ் மந்த்லி முடிஞ்சோடனே மந்த்லி கிளப் பண்ணி அனுப்புவோம். மந்த்லி டெஸ்ட்டும் கிளப் பண்ணி அனுப்புவோம். ஓகேவா? சோ இதுல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். இதுல மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். இது வந்து 3வது வாரத்துக்குள்ளது. உங்களுக்கு நிறைய பேருக்கு அனுப்பியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு இருக்கு. நேத்து நைட் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லன்னா இன்னைக்குள்ள உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? 15ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதிக்குள்ள மக்களே. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதே மாதிரி கிளாஸ்ல சொல்லாத நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ல கொடுத்துருப்போம். கிளாஸ்ல எடுக்கிறத தவிர இன்னும் நிறையவும் இதுல இருக்கும் மக்களே. இதுல படிக்காதவங்க இதுல படிச்சுக்கலாம். இதுல வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கும். அடுத்தது கீழே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாட்டு, அதாவது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட், சரியான இணையை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டெஸ்ட்லையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்ல இல்லாததை டெஸ்ட்ல கொஞ்சம் ஆட் பண்ணி அதுல எக்ஸ்பிளனேஷன், கீழே எக்ஸ்பிளனேஷன்ல அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஜாயின் பண்ணணும், இது உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பாண்டிச்சேரி இந்த எக்ஸாமுக்கு இதை தவிர வேற எதுவும் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையே சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. இந்த டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்டே லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. சோ நம்ம பேஜ் வரும். இதுல டெய்லி குவிஸ் போடுவோம் மக்களே. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங், இங்கிலீஷ்னா தி ஹிந்து, தமிழ்னா தினமணி. ஸோ அதை பார்த்து நீங்க படிச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன், ஏதாவது முக்கியமான நியூஸ் எல்லாம் டப்புன்னு அப்டேட் பண்ணுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. தமிழ்நாடு தொழில்துறை வெளியிட்ட புத்தகம் வந்து இரும்பின் தொன்மை, ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன் அப்படிங்கிற புத்தகம். கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் அரியலூர் மாவட்டத்தில் அமைய போது. பழங்குடியின சுகாதார மாநாடு நியூ டெல்லியில. இந்த கிளேசியர் பிரிசர்வேஷன், பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டு 2025. இந்த ஐசிஎஸ்ஐ உடைய பிரசிடென்டாக நியமனம் செய்யப்பட்ட தனஞ்சய் சுக்லா. சுபாஷ் சந்திரபோஸ் விருது இன்காய்ஸ் ஹைதராபாத் வழங்கப்பட்டிருக்கு. தேசிய பெண் குழந்தை தினம் ஜனவரி 24. சர்வதேச கல்வி தினம் நமக்கு ஜனவரி 24. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. வீக்லி ரிவிஷன் போன வாரம் போட்டோம். இந்த வாரம் வேணும்னா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன். மீண்டும் வந்து நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.